சின்ன வயசுலேருந்தே ஒரே இடத்துல ஒன்றா தங்கியிருந்து வீரப்பனார் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி சேத்துக்குழியாரும் மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தார். வீரப்பனாருக்கும் இந்த மாடு மேய்ச்சி இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வன ஏரியா எல்லாமே முழுக்க தெரியும். அவருடைய இந்த ஃபாரஸ்ட் பொடி இந்த பொடி என்னென்ன இருக்குதோ தெரியும். அதே மாதிரி சேத்துக்குழியாருக்கும் தெரியும். மேய்க்கிறது ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தங்கிக்கிறது இப்படி இதுக்கும் எதுவும் ரொம்ப பிரச்சனையாகுது ஃபாரஸ்ட்னால. அப்போ ஓவராலாக பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வெளியே வர. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே ஒரே இடத்துல ஒன்றா தங்கியிருந்து வீரப்பனார் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி சேத்துக்குழியாரும் மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். செங்கப்பாடியில் வீரப்பனாருக்கும் இந்த மாடு மேய்ச்சி இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வன ஏரியா எல்லாமே முழுக்க தெரியும். அவருடைய இந்த ஃபாரஸ்ட் பொடி இந்த பொடி இந்த என்னென்ன இருக்குதோ தெரியும். அதே மாதிரி சேத்துக்குழியாருக்கும் தெரியும். மாடு மேய்ச்சிட்டு தெரியும். ஃபாரஸ்ட் உள்ள வேலையா தானே இப்படி இருக்கிறாங்க. மாடு மேய்ச்சிட்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னா. அப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப வறுமையா இருக்கும். வேற வேலை இல்லை. அப்போ வேட்டைக்கு வேட்டைக்கு போனா தான் சோறுன்ற மாதிரி இந்த மயில் அடிக்கிறது, பண்ணி சொல்றது. ஆரம்பத்துல இவங்க தான் வேட்டைக்கு போனாலும் அப்ப அவங்க அப்பா அவங்க போனாங்களா? காலங்காலமா போய் நடந்துட்டு இருக்கிறதான். ஆனா வெளியில வந்தது இப்ப வீரப்பையா வந்த பின்னாடி தானே வெளியில தெரியுது. காலங்காலமா அப்பெல்லாம் எல்லாமே வேட்டைக்கு போயிருந்தான். வீட்டுல இருக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ன வேலை? வேட்டைக்கு தான். இல்லை விவசாயம் தான். நிலக்கரவும் விவசாயம் பண்ணுவாங்க, நிலம் இல்லாதவங்க வேட்டைக்கு தான் போவாங்க. அது மாதிரி அப்படி போனவங்க தான். எங்க அப்பாவும் போனார். அதில் என் பெரியப்பா, எங்க இன்னொரு சின்ராஜ் சித்தப்பா, குழந்தை பையன் சித்தப்பா, அதே மாதிரி வீரப்பையா குடும்பத்துல அவங்க தம்பி, அவங்க அண்ணன் எல்லாமே அப்ப ஒன்னா இருந்தவங்க தான் வேட்டைக்கு போனாங்க. ஆமா, ஒன்னா இருந்தவங்கன்னா இவங்க அப்பப்ப போயிட்டு வந்துருவாங்க. வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் மாடு மேய்க்கிறது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தங்கிக்கிறது இப்படி இருக்கும். எதுவும் ரொம்ப பிரச்சனையாகுது ஃபாரஸ்ட்னால. அப்போ ஓவராலா பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வெளியே வர. ஆமா, எங்க பெரியப்பா வெளியில வந்துட்டாரு. எங்க அப்பாவும் வெளியே வந்துட்டாரு. அதில் வெளியே வராங்க. அப்புறம் எங்க குழந்தை போய் சித்தப்பா அவரும் வெளியே வந்துட்டு செட்டிப்பட்டிக்கு வந்துடுறாரு. மீன் வேட்டாடலாம், பிரச்சனை ஆகுது. ஆமா, பிரச்சனை ஆயிடுச்சு. இது மாதிரி இங்க இருந்தா தொல்லை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி செட்டிப்பட்டி வந்துடுறாரு மீன் வேட்டாடலான்னு. ஆனா அவங்க உடல அவரு போலீஸ் விடல. அவரை கூட்டிகிட்டு அவங்க கூட வச்சுக்கிறாங்க. போலீஸ் தோதரா வச்சுக்கிறாங்க கூடவே. அதே மாதிரி இவங்கள காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, காட்டி கொடுங்க. இன்னொன்னு, இவங்களை கூட வச்சுக்கிட்டா அவங்கனால நம்மளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி கூடவே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சின்ராஜும் வந்துடுறாருங்க என் சித்தப்பா. இவங்க வெளியில காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆமா, இவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. யாரு? வீரப்பையாவும் சேத்துக்குழியாரும் நட்பு ரீதி எப்படி இருந்தாங்களா அதே மாதிரி. வீரப்பனார் ஒண்ணு சொன்னாருன்னா சேத்துக்குழியாரு மறுக்க மாட்டாரு. சேத்துக்குழியாரு ஒண்ணு சொன்னாருன்னா வீரப்பனாரும் மறுக்க மாட்டாரு. நம்பிக்கை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நம்பிக்கை, ஒரு நெருக்கம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். யாருமே அது மாதிரி இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்னா அதுக்கு ஒரு உதாரணம். ஆமா, அப்படி இருந்தது. அது மாதிரி அப்புறம் கணக்கு வழக்கு என்னவோ அங்க என்ன, யாரு வரணும், யாரு போகணும், பணம் என்ன வரணும், என்ன பண்ணணும், அனைத்துமே சேர்த்துக்குள்ள. என்ன பண்ணுவாங்க? பணத்துக்கு தான் அவங்க உள்ளக்குள்ள வேட்டையாடுவாங்க, தந்தாடிப்பாங்க, மரம் இருப்பாங்க. அவங்க உள்ள இருக்கிறது எல்லாம் உள்ள. அப்புறம் பார்சல் சாப்பாடு வயிறு சாப்பிடணும்ல. சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று பண்ணித்தானே ஆகணும். அல்ல, அப்பயே ஆரம்பத்திலேயே ஆன வேட்டையா இருந்தாங்களா? இதுக்கு பின்னாடி தான் ஆரம்பத்திலேயே இருந்தாங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ள எதுவும் நடந்துட்டு தான் இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ள யாரும் போக முடியாதுல்ல, அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறமா எங்க சின்ராஜ் சித்தப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவரு கர்நாடகா போலீஸ் கூட்டிகிட்டு போய் சிறையில் இருக்கும்போது மைசூர்லேருந்து ஜாமீன் எடுக்கிறாங்க. ஜாமீன் எடுத்துட்டு ஜெயிலுக்கு வெளியே வந்ததுமே கர்நாடகா போலீஸ் மறுபடியும் தூக்குது. மறுபடியும் தூக்கி போய் சுட்டு கொன்னே விட்டாங்க. பாடி கூட ஒப்படைக்கலாங்க கிட்ட. எதுவும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஏதாவது. ஆமா, கூட்டி போய் கொன்னுட்டாங்க. அதே மாதிரி எங்க குழந்தை பைய சித்தப்பாவை இந்த கன்னி வெடிகள் வச்சு கூடவே வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க இந்த பாலத்துல
பாலாத்தில் பாம்பு பிளாஸ்டிக் வச்சு அதில் அவரும் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இது மாதிரி நிறையா என் பெரியப்பா இருக்கிறாருல்ல, இன்னும் சேத்துக்குழியில் தான் இருக்கிறாரு. பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமாம். அவங்க வீட்டில் பெரியம்மா இறந்துருச்சு, அம்மா இருக்குது. ஃபஸ்ட்டு இறந்துருச்சு, அதுக்கு பின்னாடி இல்லை இப்போதான் பக்கமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை. இப்போ எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எல்லாத்தையும் உங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில், எங்கள் ஃபேமிலியில் அனைத்து பேரும் கேஸ் போட்டு உள்ள ஜெயிலில் இருந்தாங்க. இருந்துவிட்டு ஜாமீனில் வந்து வெளியே வந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு? உங்களை அடிச்சாங்க? எல்லாமே பிரச்சனையாச்சு.